திருப்பத்தூர் அருகே உயிரோடு இருக்கும் மாமியாருக்கு மருமகன் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி புகார் அளித்துள்ளார். கணவன் மனைவி இடையேயான பிரச்சனையால் மனைவி வினோதினி தனது தாய் வீட்டிற்கு சென்ற நிலையில் கடந்த மாதம் மனைவியை தாக்கி மண்டையை உடைத்துள்ளார். இந்நிலையில் தற்போது மாமியார் இறந்துவிட்டதாக வெங்கடேசன் தனது உறவினர்களுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து கணவர் வெங்கடேசனால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆபத்து உள்ளதாக கூறி மனைவி காவல் நிலையத்தில் புகார். சவுதி அரேபியாவில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு சொந்த ஊரான கோவை திரும்பிய நிவேதிதா தேவி என்ற பெண்ணுக்கு அவரின் உறவினர்கள் வடிவேலு பட காமெடி பாணியில் வரவேற்பு அளித்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, துபாய் கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சு, அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு என வடிவேலு பட காமெடியை ரீக்ரியேட் செய்து நிவேதிதாவை உறவினர்கள் வரவேற்றனர். இதை சற்றும் எதிர்பாராத நிவேதிதா மகிழ்ச்சியில் மூழ்கினார். மேட்ரிமோனியல் மூலம் தொழிலதிபர் மகனிடம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 1 கோடி மோசடி செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது திருமணத்திற்காக சங்கம் என்ற திருமண செயலியில் பதிவு செய்துள்ளார். அப்போது ஸ்ரீ ஹரிணி என்ற ஐடியில் இருந்து பெண் ஒருவர் நெருங்கி பழகிய நிலையில் தன்னை பற்றி முழு தகவல்களை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அந்த பெண் ஐடியில் இருந்து பேசிய நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுமாறு கோரி 88 லட்சம் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளார். புகாரின் பேரில் யுவராஜன், பத்மநாபன், சிவா, நந்தகோபால் ஆகிய 4 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து 4 லட்சம் பணம், 6 செல்போன், 29 டெபிட் கார்டுகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.